எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கேவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பகைவன் வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் 10 மிளகு இருந்தால் போதும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம வெளியிடங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் அதிகமாயிருச்சு. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மிளகு தொக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த மிளகு தொக்கை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்குறோம். அதில் 2 கப் அளவுக்கு தனியா எடுத்துருக்கோம். அந்த தனியாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாமல் நல்லா ஒன்று போல் கோல்டன் கலரில் வர்ற மாதிரியும் வாசனை வர்ற மாதிரியும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். அதோட ஓமம் 1 டீஸ்பூன் எடுத்து இதோடு சேர்த்து வறுக்கிறோம். தனியாவை ஒரு தட்டில் கொட்டிட்டு ஓமத்தை மட்டும் கூட வறுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். அடுத்தாற்போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், சமையலுக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஜீரகத்தை போடுறோம். அதுவும் நல்லா வெடிக்கிற மாதிரி இருக்கணும், கருகக்கூடாது. ஓமத்துலேயும் நல்ல வாசனை வரும், ஜீரகமும் நல்ல வாசனை வரும். இந்த மாதிரி தனியா, ஓமம், ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு கருகாமல் வறுத்து எடுத்துடுறோம். அதை ஒரு தட்டில் தட்டி ஆற வச்சிட்றோம். அதே கடாயில் இதோட கொஞ்சம் சுக்கு பொடி, அதையும் இந்த சூட்டோடு போட்டு ஒன்றா கலந்து விட்டுறோம். கருப்பு எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த சட்டியில் போட்டு நல்லா வறுக்கிறோம். எள்ளும் கருகக்கூடாது, நல்ல வாசனையோடு பொரிய ஆரம்பிக்கணும். எள்ளை முதல்ல கழுவி காய போட்டுட்டு அதுக்கப்புறமேலு வறுக்கிறது நல்லது. ஏன்னா குறு மணல்லாம் இருக்கும் எள்ளில். அதனால் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வாசனையோடு வரும்போது அதை எடுத்து ஒரு தட்டில் தட்டி ஆற வச்சிடுறோம். இப்போ மிளகு வறுக்க போகிறோம். இதுக்கு ஒரு 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வறுக்கணும். எப்பொழுதுமே நல்லெண்ணெயை விட மிளகுக்கு நெய் ரொம்ப நல்லா ஒத்து போகும். அதனால் நெய் விட்டு வறுத்துக்கிறோம். இதுவும் கருகக்கூடாது, நல்லா பொரிஞ்சு வரணும், வெடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு இந்த மிளகை வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா வாசனையோட பொரிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சிட்டோம். நம்ம முதல்ல தட்டி வச்சுருந்ததோடு கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயம், அதை நல்லா பொரித்து எடுக்கிறோம். தேவைப்படுறவங்க தூள் பெருங்காயத்தை கூட இதோட சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயத்தை வறுத்து போட்டால் ரொம்ப மணமாக இருக்கும். எல்லாத்தையும் ஆற வச்சுருக்கோம். ஒரு கடாயில் 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். கடுகு, வெந்தயம் 2ம் போட்டு தாளிச்சிட்றோம். கடுகு பொரியுது, அதே மாதிரி வெந்தயமும் மணத்தோட பொரிய ஆரம்பிக்கிறது. அதோட 2 மிளகா வத்தலை கிள்ளி தாளிச்சுக்கிறோம். இதுக்கு மிளகா வத்தல் நம்ம மிளகோட காரம்தான் நல்லது. கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுட்டோம். 1 கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடு, பெருசாக இருந்தால் 2ஆக நறுக்கிக்கலாம், இல்லைன்னா சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம். கொஞ்சம் போல் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். இந்த எண்ணெயிலேயே வெள்ளைப்பூடில் இருக்கக்கூடிய தண்ணி சத்தெல்லாம் நல்லா வத்திரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி அந்த எண்ணெயில் வறுத்து வச்சுக்கிறோம். கலர் மாறி பொன்னிறமாக ஆறிடணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இது ஆறிட்டு இருக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம வறுத்து ஆற வச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சிட்டோம். கடைசியாக எள்ளை சேர்த்து ஒரு திருப்பி எடுத்துக்கலாம். ரொம்ப திருப்பினோன்னாக்க எண்ணெய் வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொடி பண்ணி எள்ளோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்குறோம். புளி நல்லா கொஞ்சம் கெட்டி புளியாக இருக்கணும். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு புளி கரைசல், கெட்டியான புளியாக இருக்கணும். அதாவது மிளகோட காரத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு
நம்ம புளி எடுத்துக்கணும். உங்கள் வீட்டில் இருக்க புளியோட புளிப்புத்தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சு பச்சை வாசனை போன உடனே மிக்சியில் இருக்கக்கூடிய மிளகு, தனியா எல்லாம், ஓமம் அதெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, எள்ளெல்லாம் சேர்த்து அந்த பொடியை இந்த எண்ணெயில் சேர்த்துட்றோம். நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு வரும்போது எண்ணெயிலேயே இந்த பொடி எல்லாமே நல்ல வாசனையோட பொரிபட ஆரம்பிக்கும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. கிண்டி நல்லா விடணும். எண்ணெய் ஓரத்தில் பிரிய ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் பத்தலை, ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இந்த பொடியோடு சேர்ந்து உள்வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவிட ஆரம்பிக்கும். ஓரங்களில் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாம் பக்குவமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் கொஞ்சம் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒரு இனிப்பு சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். இதில் வெல்லம் போட்டிங்கன்னா அது நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம். இது வெளியவே 6 மாதம் வச்சுருந்தா கூட கெடாது. வெல்லமும் இதில் ஒரு ப்ரிசர்வேட்டிவாக செயல்படும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஓரமெல்லாம் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆறின உடனே ஒரு கண்ணாடி அல்லது பீங்கான் பாத்திரத்தில் எடுத்து வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு தொக்கு வகையில் இந்த மிளகு தொக்கும் ஒன்று. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.